பிரசாந்த் நாகராஜன் டைரக்ஷன்ல மாஸ்டர் மகேந்திரன், ஜி.எம். சுந்தர், அதிரா ராஜ், தீபா பாலு, தசரதி நரசிம்மன், மதன் கோபால்லாம் நடிச்சு இப்போ தேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் அமிகோ கேரேஜ். மாஸ்டர் மகேந்திரன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க எல்லார் வீட்லயும் சொல்ற ஒரே விஷயம் ஜி.எம். சுந்தர் வச்சிருக்கேன் அமிகோ கேரேஜ் பக்கமே போகாதன்னு தான். ஆனா அங்க மாஸ்டர் மகேந்திரன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. அங்க ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை மீறி மாஸ்டர் மகேந்திரன் கேங் ஏன் அங்க போறாங்க. அதுக்கப்புறம் அங்க நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை மாஸ்டர் மகேந்திரன் லைஃபை எப்படிலாம் மாறுதுங்கிறது தான் இந்த அமிகோ கேரேஜ். இந்த படத்தோட ரன் டைம் 1 hour and 52 minutes. படம் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல ஸ்கூல் ட்ராக் போகும், அதுக்கப்புறம் டியூஷன்ல ஒரு லவ் ட்ராக்கு, அப்புறம் கேரேஜ் ட்ராக்கு, அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஒரு ட்ராக்னு நிறைய ட்ராக்ஸ் ஆட் ஆகி இந்த 1 hour 52 minutes ஷார்ட் ரன் டைமையே ரொம்ப நேரம் போன மாதிரி ஃபீல் பண்ண வச்சுச்சு. கிட்டத்தட்ட இன்டர்வெல் அப்பவே இப்போதான் இன்டர்வெல்லா இன்னுமா இந்த படம் முடியலன்னு நிறைய பேர் கேட்க வைக்கும். ஓடிடியில் பார்த்தா தியேட்டர்ல சில பேர் தான், ஏன்னா தியேட்டர்ல என் கூட இருந்ததே 3 பேர் தான். அதுலயே அந்த ஒரு கப்பிள் தவிர இன்னொருத்தர் இன்டர்வெல்லே ஓடிட்டாரு. சரி, இன்டர்வெலுக்கு அப்புறம் ஏதாவது சொல்ல வராங்களோன்னு கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்தா ஒரு பையன் எப்படிலாம் கெட்டு போக முடியுமோ, என்னென்ன தப்புலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அந்த பையன் இந்த நிமிஷம் நான் இப்படி தப்பா டிசைட் பண்ணாம பொறுப்பா யோசிச்சு நடந்திருந்தா என் லைஃப் இப்படிலாம் ஆயிருக்காதுல்லன்னு ஒரு டயலாக ஒரு நிமிஷத்துல கருத்தா சொல்லி படத்தை முடிச்சிருக்காங்க. ஓவராலா பார்த்தா அந்த கடைசி ஒரு நிமிஷத்துல சொன்ன கருத்து ஓகே தான், ஆனா அந்த கருத்து சொல்ற நேரம் ரொம்ப ரொம்ப லேட்டு. ஸ்க்ரீன் பிளே பார்ஷியலாக அங்கங்கே என்கேஜிங்காக இருந்துச்சு. அந்த பார்ஷியல் என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் படம் ஃபுல்லாக என்கேஜ் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன் பிளேலையும் அண்ட் மேக்கிங்கில் எனக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கும். ஆனால் எமோஷனல் கனெக்டும் இல்லாமல் பெருசாக என்கேஜிங்காகவும் இல்லாமல் எனக்கு இந்த அமிகோ கேரேஜ் சுத்தமாக ஓகே ஆகலை. இந்த ரிவ்யூக்கு அப்புறம் இந்த படத்தை ட்ரை பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் சாய்ஸ் தான்.